சைட் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா ஓயாமார் மேட்டுக்குப்பம் ஒரு நல்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில். ஸோ இதோட லொக்கேஷன் எங்கே கரெக்டாக எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னா நம்ம ஏகேடிஆர் ஓயாமாரில் நீங்கள் ட்ராவல் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த குல்ஃப் கண்ட்ரி பேக் சைடில் ராயல் அவென்யூ அங்கே தான் இந்த லொக்கேட் அமைஞ்சிருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிராவல் வித் பாலா. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ண எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ நம்ம இன்றைக்கி வந்திருக்க இடம் வந்து ஒரு புது லே அவுட், அதுவும் வந்து சரியான ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் ஒரு லே அவுட் அமைஞ்சிருக்கு. ஸோ இதை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும்னா நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்க வரவங்க லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ சைடில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற நெக்ஸ்ட் வீடியோலாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், சைட்டுக்குள்ளே வந்தாச்சு. ஸோ இந்த சைட் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா ஓயாமார் மேட்டுக்குப்பம் ஒரு நல்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் ப்ரைம் ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸ் போட்டிருக்காங்க. ஸோ இதோட லொக்கேஷன் எங்கே கரெக்டாக எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னா நம்ம ஏகேடிஆர் குல்ஃப் கண்ட்ரி கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. மெயின் ஓயாமாரில் நீங்கள் ட்ராவல் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த குல்ஃப் கண்ட்ரி பேக் சைடில் ராயல் அவென்யூ அங்கே தான் இந்த லொக்கேட் அமைஞ்சிருக்கு. ஸோ இதோட ஆக்சுவலி மெயின் ரோட்லேருந்து நம்ம சைட்டுக்கு கரெக்டாக ஒரு 1 கிலோமீட்டர் வரும். இந்த நம்ம இருக்கிற லே அவுட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 லேஅவுட் போட்டிருக்காங்க. ஸோ 5 லேஅவுட் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 740லேருந்து 1320 வரைக்கும் இருக்குது அவைலபிளில். ஸோ உங்களுக்கு ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ஃபேஸிங் இருக்குது, நார்த் ஃபேஸிங் இருக்குது. இந்த லேஅவுட் உங்களுக்கு சிஎம்டி அப்ரூவல், உங்களுக்கு லோனும் எலிஜிபிள் ஆகும். நீங்கள் லோனில் எடுக்கிற மாதிரி இருந்தால் கூட இந்த சைட் உங்களுக்கு சரியான சூட்டபுளான இருக்கும். இந்த சைட்டை நீங்கள் வந்து ரீச் பண்ணனா உங்களுக்கு வரும்போதே உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ரோடு, வைல்ட் ரோடு கிட்டத்தட்ட ஒரு 22 ஃபீட் ரோடுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் கார்லேயும் வரலாம், பைக்கில் வரலாம். ஆனால் கரெக்டாக எக்ஸாக்டாக நீங்கள் ஓஎம்ஆர் மெயின் ரோட்லேருந்து உள்ளே வரணுன்னா 1 கிலோமீட்டர் தூரத்தில் இது அமைஞ்சிருக்கு. சுற்றி உங்களுக்கு வந்து வீடுங்கள், உங்களுக்கு இந்த பக்கம் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் வீடு இருக்குது, இந்த பக்கம் வீடு இருக்குது. நம்ம பேக் சைடில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் வீடுங்கள் இருக்குது. அதே நம்ம ஃப்ரண்ட்லேயே வீடுங்க, சுற்றி வீடுங்கள் மத்தியில் தான் இந்த லேஅவுட் அமைஞ்சிருக்கு. சரி, நிறைய பேருக்கு எதிர்பார்க்குறது எப்படின்னா நான் வாங்கிட்டு உடனே வீடு கட்ட முடியுமா எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த லொக்கேஷன் பக்காவாக அமைஞ்சிருக்கு. இந்த சைட்டில் நீங்கள் எப்படி கனெக்ட் பண்ண போகிறீங்கன்றதை நான் தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். அதை டீட்டெயில் நீங்கள் வந்து பஸ் டிரான்ஸ்போர்ட் இருக்குது, அப்புறம் உங்களுக்கு கேப் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இன்னும் ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்ரோ ட்ரெயின் ஸோ போயிட்டுருக்கு. அதுவும் ப்ராஜெக்ட் முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு இங்கே பக்கத்துலேயே உங்களுக்கு ஸ்டேஷன் வருது. ஸோ நீங்கள் ஸ்டேஷன்லேருந்து நீங்கள் நடந்து வந்துடலாம். ஜஸ்ட்டு உங்களுக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் சொல்ல மாட்டேன், 1 கிலோமீட்டர் தூரம் தான். 1 கிலோமீட்டர் வந்து நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக தெரியும். இன்றைக்கி வந்து டிரான்ஸ்போர்ட் வசதி போயிட்டு வர்றதுக்கு காரு பைக்கெலாம் போகிறதுக்கு ரோடு நல்லா இருக்கான்னு தான் எதிர்பார்க்குறாங்க. ஸோ அது மாதிரி ஒரு இடம் தான் இது. இதை நீங்கள் வந்து விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அஃபர்டபுளான ஒரு சைஸில் ஃபேஸிங்கில் இருக்குது, அதை நீங்கள் சூஸ் பண்ணலாம். இந்த லேஅவுட்டில் வந்து உங்களுக்கு சரௌண்ட் பெனிஃபிட் என்னென்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு எஜுகேஷன். இப்போ எல்லாருமே வந்து ஒரு லேஅவுட் வாங்குகிறோன்னா நமக்கு வந்து இங்கே வந்து குழந்தைங்களுக்கு படிப்பு, காலேஜ் இதெல்லாம் வந்து இருக்கான்ற எதிர்பார்ப்பீங்க. ஸோ ஓயாமான உங்களுக்கு தெரியும், நல்ல சரியான ஒரு ஸ்பாட்டில் இது எல்லாமே இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் வரும்போதே காலேஜ் டிபி ஜெயின் காலேஜ் இருக்குது, அது செய்யணுன்னா உங்களுக்கு சிஷ்யா ஸ்கூல் இருக்குது. அப்புறம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் அப்படியே நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்துஸ்தான் காலேஜ் இருக்குது, சத்யபாமா காலேஜ் இருக்குது, ஜேபிஆர் காலேஜ் இருக்குது. ஸோ ஏகப்பட்ட காலேஜ் இந்த உங்கள் சைட்லேயே இருக்குது. இதுமாரி ஒரு எஜுகேஷன் காரியர் வந்து உங்களுக்கு அமைஞ்சிருக்க அந்த ஒரு சைட்டை மிஸ் பண்ணிடாதுங்க. இந்த சைட்லேருந்து ஹெல்த் கேர், அதாவது வந்து ஒரு எமர்ஜென்சியோ இல்லை நீங்கள் ஹெல்த் சம்மந்தப்பட்ட ஒரு ஹாஸ்பிட்டல்ஸ் இதுமாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு தேவைன்னா நம்ம சைட்லேருந்து ஜஸ்ட் உங்களுக்கு வந்து 1 கிலோமீட்ரு மெயின் ரோடு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல் இருக்குது,
அப்படியே கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா கியூரி ஹாஸ்பிட்டல் இருக்குது. உங்களுக்கு வந்து அப்படியே நீங்கள் கொஞ்சம் ஒரு 2 கிலோமீட்டர் போனீங்கன்னா க்ளவுட் நைல் ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஸோ ஹாஸ்பிட்டல் மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்து கிளினிக்ஸும் மெயின் ரோட்லேயே நிறையா இருக்குது. ஸோ மெயின் ரோட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா வசதியோட எல்லாமே அமைஞ்சிருக்கு இந்த இடத்துலேருந்து. பட் எல்லாமே வந்து பக்கம் நியர்பையாகவே இருக்குது. இடம் வாங்கிட்டோம் ப்ரோ, இந்தமாரி இடம் வாங்கிட்டோம், அதாவது இடம் வாங்கி வீடு கட்டிட்டீங்க, ஒரு 5 days ஒர்க் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் என்டர்டெயின்மெண்ட் சொன்னாவே எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா பைக் எடுத்துகிட்டு வா ஈஸியாக போகலாம், ஓஎம்ஆர் ரைட் பண்ணலாம். நீங்கள் ஓஎம்ஆரில் இருக்கீங்க, அப்போ என்டர்டெயின்மெண்ட் எவ்வளோ இருக்கும் எதிர்பார்க்கலாம், நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். ஸோ என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பஞ்சமே இல்லை. பக்கத்துலேயே உங்களுக்கு ஒரு 2-3 கிலோமீட்டரில் பிஎஸ்ஆர் மால் இருக்குது. ஸோ மாலில் உங்களுக்கு தேட்டர்ஸ் இருக்குது, நீங்கள் என்டர்டெயின் பண்ணுற விஷயம் எல்லாமே இருக்குது. அதேமாதிரி ஓஎம்ஆர் ஃபுட் ஸ்ட்ரீட் இருக்குது. ஃபுட்டை லைக் பண்ணாத யாருமே இல்லை. ஸோ அவங்களுக்கு ஃபுட்டீஸ்லாம் பக்கத்தில் ஓஎம்ஆர் ஃபுட் ஸ்ட்ரீட் இருக்குது. அப்படியே கொஞ்சம் அப்படியே கார் எடுத்தோமா இல்லை பைக் எடுத்தோமா ட்ராவல் பண்ணிங்கன்னா மாயாஜால், அப்படியே பிவிஆர், இந்த பக்கம் நீங்கள் அப்படியே வேளச்சேரி போனீங்கன்னா ஃபீனிக்ஸ் மால் இருக்குது, அப்புறம் ஓரம் மால் இருக்குது. இது மாதிரிலாம் பக்கத்தில் எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த சரௌண்ட்லேயே என்டர்டைன்மெண்ட் ஆன விஷயங்கள் நிறையா இருக்குது. ஸோ அதுமாரி ஒரு லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு இந்த லேஅவுட். இப்போ சைட்டில் இருந்து உங்களுக்கு ஓஎம்ஆர் சைட்டில் இருந்து உங்களுக்கு ஓஎம்ஆர்னாவே உங்களுக்கு தெரியும் ஐடி ஹப். ஸோ சுற்றி ஐடி ஃபீல்டு இருக்கிற ஒரு ஏரியா, அந்த ஏரியாவில் இந்த லொக்கேஷனில் இந்த லேஅவுட் அமைஞ்சிருக்கு. இதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிசிஎஸ் இருக்குது, அப்புறம் வந்து சிடிஎஸ் இருக்குது. முக்கியமாக நீங்கள் பெருங்குடிலேருந்து வரும்போது பார்க்கலாம் வேல் டேஸ்ட் சென்டர் இருக்குது. அப்புறம் நம்ம சைட்லேருந்து நீங்கள் பார்க்குற தூரத்தில் வந்து ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டரில் வந்து 2 கிலோமீட்டரில் வந்து சென்னை ஒன்று இருக்குது. ஸோ அது ஒரு ஐடி ஹப். ஸோ இந்த சரௌண்டு நீங்கள் சுற்றி ஐடி ஹப்ஸ். ஐடியில் வேலை செய்கிறவங்களுக்கு நான் இந்த ஓஎம்ஆரில் எங்கேயாவது லேண்ட் இருக்குமா வாங்கலாமா எதிர்பார்க்குறவங்களுக்கு இது கண்டிப்பாக தேவைப்படும். கண்டிப்பாக டிஸ்பிளேல போகிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில் சொல்லுவாங்க. நம்ம சைட்டில் வந்து ஒரு ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட் சொல்ல போனால் உங்களுக்கு வந்து எல்லாருக்குமே மேக்ஸிமம் ஓஎம்ஆர்னாவே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஓஎம்ஆர் ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட் தெரியும். மெட்ரோ ரயில்வே ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. ஒரு 2 years 3 yearsல வந்து அது ரெடி ஆகிடுச்சுன்னா நீங்கள் மெட்ரோ ட்ரெயின்லேயே போயிட்டு வரா மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃப்யூச்சர் பிளானில் இருக்கிற ஒரு ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா நம்ம சைட்லேருந்து ஸ்டேஷன் ஒரு 1 கிலோமீட்டர்லேருந்து 1.5 கிலோமீட்டர் தூரம் தான். ஸோ மெட்ரோ ஸ்டேஷன் உங்களுக்கு பக்கத்தில் அமைஞ்சிச்சு. இதுமாரி ஒரு நல்ல லொக்கேஷன், நல்ல ப்ரைம் லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு இந்த லேஅவுட். இந்த லேஅவுட் வந்து உங்களுக்கு வந்து ஆர்ஓஐனா தெரியும், ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். இன்றைக்கி நீங்கள் வாங்கி போட்டு கட்டலை, ஒரு 2 years 3 years கழிச்சு நீங்கள் வந்து திருப்பி நீங்கள் வந்து அதை ரீவல் பார்த்தீங்கன்னா எங்கேயோ போயிருக்கும். ஸோ இன்றைக்கி இதை வாங்க மிஸ் பண்ணவங்க அன்றைக்கி இந்த ரேட்டுக்கு வாங்கவும் முடியாது. ஸோ உங்களுக்கு ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் இது சரியான ஒரு ப்ராஜெக்ட் லேஅவுட். ஓகே, இவ்வளோ சொல்லிட்டேன். ஸோ இந்த லேஅவுட் போட்டிருக்கவங்க யாருன்னா நம்மளை இன்வைட் பண்ணது வந்து பிரைம் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ், அவங்க தான் போட்டிருக்காங்க. ஸோ ஓஎம்ஆர்னாவே இனிமேல் வந்து பிரைம் ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸ் தான் நினைக்கிறேன். அவங்க தான் வந்து சுற்றி ஒரு பட்ஜெட்டான ஒரு ரேட்டில் ஒரு நல்ல லேஅவுட் எடுத்து போட்டுட்ருக்காங்க மக்களுக்காசும். ஸோ எந்த டவுட்டாக இருந்தாலும் டிஸ்பிளே போகிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. அதேமாரி நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணுங்கள். இந்த லேண்டை நீங்கள் பை பண்ணுறது முன்னாடி நீங்கள் டாக்குமெண்ட்டை வாங்கி லீகல் உங்களோட லாயர்கிட்ட கொடுத்து லீகல் செக் பண்ணி உங்களுக்கு பக்காவாக இருக்குன்னா நெக்ஸ்ட் ஃபர்தர் நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். ஏன்னா எல்லாமே ஆல்ரெடி உங்கள் கம்பெனி சைட்லேருந்து பார்த்து வச்சுருக்காங்க. இருந்தாலும் கஸ்டமராஸ் நீங்கள் உங்களோட தெளிவாக நீங்கள் வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை லீகல் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபர்தர் ப்ராசஸ் பண்ணுறது எல்லா விஷயத்திலும் நல்லது தான். அவங்க பார்த்துட்டாங்கன்றதுக்கோசம் நீங்கள் பார்க்காம இருக்கக்கூடாது, நீங்களும் பார்க்கணும். அப்போ தான் வந்து ஒரு விஷயம் வந்து முழுமை அடையும். அதாவது வந்து இது காசு விஷயம். நெக்ஸ்ட்டு உங்களோட ஃப்யூச்சரில் எல்லாருக்கும் வாழ்க்கையில் ஒரு இடம் வாங்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். அந்த ஆசையை வந்து நீங்கள் செயல்படுத்தும் போது அதில் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்குன்றதுக்கோசம் நம்ம சொல்கிற ஒரு கைண்ட் ரிக்வெஸ்ட். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இவ்வளோ பேசிகிட்டு இருக்கேன் ப்ரோ, இன்னும் இந்த ஸ்கொயர் ஃபீட்டோட ப்ரைஸ் சொல்ல நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறோம். இந்த லேஅவுட்டோட ப்ரைஸ் எவ்வளோ கோட் பண்ணியிருக்காங்கன்னா 6700 per square feet. ஸோ இந்தமாரி ஒரு லொக்கேஷனில் ஒரு நல்ல ஒரு லேஅவுட்டு பெஸ்ட்டான ப்ரைஸில் போட்டிருக்காங்க. ப்ரைம் அண்ட் ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸ் போட்டிருக்காங்க. ஸோ இதை மிஸ் பண்ணாமல் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்பிளேல போகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணுங்கள், சைட் விசிட் பண்ணுங்கள், உங்கள் பிடிச்ச லேண்டை புக் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை கண்டினியூஸாக பாருங்கள். ஏன்னா இதேமாரி நிறையா நியூ ப்ராஜெக்ட்ஸு, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ராஜெக்ட்ஸ் இது எல்லாமே வந்து நம்ம சேனலில் நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ அதனால் மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், கீழே போகிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணலாம். பாய்.